இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கம்மஞ்சோறு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் நான் காட்டுக்கம்பு எடுத்துக்கிறேனுங்க. அது போட்டுக்கலாம். இது காட்டுக்கம்பு சொல்லுவாங்க, நம்ம சைடில் சிறுகம்புன்னு சொல்லுவாங்க. இது குட்டி குட்டியாக இருக்குங்க, இது மாதிரி சின்னதாக இந்த ஓவல் ஷேப்பில் இருக்கும். அப்படி கம்பு தான் நீங்கள் வாங்கணும். அதான் ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்குங்க. தண்ணி ஊற்றி 2 டைம் வாஷ் பண்ணிடலாங்க. அப்போ கம்பை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டுங்க. இது நம்ம தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க கம்பை. இனி நம்ம குக்கரில் போட்டு சாப்பாடு செஞ்சிடலாம். நான் 1 டம்ளர் கம்பு எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் வச்சுட்டுங்க தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கம்பு போட்டுடலாம். தண்ணி கொதிச்சிச்சுங்க, கம்பரிசி போட்டுடலாங்க. கொதி வரட்டுங்க, அப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ கொதி வந்துச்சுங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம இப்படி மேலே இருக்கிற இதெல்லாம் எடுத்துடலாங்க, நிறைய. அப்போ தான் பொங்கி வராது. அடுப்பு கொதிச்சதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுக்கலாங்க. ஒரு கலர் கலக்கி விட்டுலாம். இனி அடுப்பு கம்மி பண்ணிக்கலாங்க. கம்மி பண்ணிவிட்டு தட்டு போட்டு லைட்டாக ஓப்பன் விட்டு மூடிடலாங்க. அது பாட்டுக்கு வெந்து வந்துடும். ஒரு 75% வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இடையில விட்டு ஒரு கலரி போட்டு கிளறி விட்டுருங்க. பாருங்கள், 15 நிமிஷம் நம்ம ஒரு தட்டு போட்டு லைட்டாக ஓப்பனில் வச்சுருந்தேங்க. நல்லா முக்கால்வாசி வெந்துச்சு பாருங்க. இப்போ லைட்டாக லேசாக தண்ணி மட்டும் இருக்கும் அப்படி இது மாதிரி. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் எடுக்கணுன்னே எடுக்க வேண்டாங்க, நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இது மாதிரி கரண்டி காம்பில் இப்படி கிளறி விட்டுக்குங்க. ஒரு தடவை கிளறி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும். ஒரு கரண்டியில் தண்ணி நனைச்சிக்குங்க. நனைச்சிட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். கையும் நனைச்சிக்கணும். நனைச்சிட்டு இப்படி உருண்டை பிடிச்சிக்குங்க. கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா உருண்டை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் குக்கர்லேருந்து எடுக்கணுங்க. நல்லா பக்குவமாக வந்துச்சு பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையுமே இந்த கரண்டியுமே தண்ணியில் நனைச்சிக்கணுங்க, கையும் நனைச்சிக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் வருங்க. இப்படி அளவாக சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குங்க. அப்போ தான் ஒவ்வொருத்தருமே 2 உருண்டை வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெண்ணெய் மாதிரி வந்துச்சு பாருங்க. கம்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம நைட்டு தண்ணியில் போட்டு வச்சு நம்ம காலையில் தயிர் ஊற்றி கலக்கி நம்ம கூழ் மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க. இது நான் 1 டம்ளருக்கு 10 உருண்டை ஆகிருக்குதுங்க கம்பஞ்சோறு. ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சீங்கன்னா எதுவுமே இப்போ குக்கரில் பற்றாமல் நல்லா பக்குவமாக வருங்க. இதுக்கு சூடாக இருக்கிறப்பவே நம்ம குழம்பு வச்சு ஏதாச்சும் காரக்குழம்போ இல்லை சாம்பார் ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கம்மஞ்சாப்பாட்டுக்கு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு நான் காலையில் தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அது சைட் டிஷ்ஷாக ஒரு வடகம், ஒரு ஊறுகாய்ங்க, அது ஒரு பொரியல் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.